பருவம் தப்பி பயிர் செஞ்சால் என்ன நடக்கும்? இப்படி தாங்க இருக்கும். வளர்ச்சி குறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக விளைச்சலும் குறையும். அதே நேரத்தில் நமக்கு அதிகமான வேலை இருக்கும், இழப்புகள் நிறையவே இருக்கும். ஒரு வருடம் கழிச்சிருச்சே வெண்டி விதை முளைக்குமான்னு கேள்வியோடு போட்டோம். ஆனால் பதிலோடு முளைச்சி வந்துருச்சு, நல்லாவே வந்திருக்கு. இடையிடையே ஊனி விட்டுருக்கோம், அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதம் கழித்து கத்திரிக்கண்ணோட நிலமை வளர்ச்சி குறைவாக இருக்குது, மற்றபடி நல்லாவே வந்திருக்குது. ஒரு 2-3 கன்று மட்டும் சோர்ந்து போயிடுச்சு. மிளகாய் கண்ணோட நிலைமை அதுதான், அப்படியே இருக்குது. தக்காளி கன்று படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம், வந்துட்டாலே போதும். அப்படியே கொஞ்சம் கொத்தவரங்க நட்டு விட்ருக்கோம், அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. இறுதியாக நமக்கு எல்லாத்துக்கும் இந்த சீசனில் ஆறுதல் கொடுத்தது இந்த மணத்தக்காளி, மஞ்சள், கரும்பு. நம்மளோட விளைச்சல் தான் நல்லாவே இருக்குது. பருவம் தப்பி பயிர் செய்கிறது நம்ம வேலையை அதிகமாக்கும், இழப்பையும் கொடுக்கும்.